அஜித்திற்காக விடாமுயற்சி பாடலை பாடிய தனுஷ். விடாமுயற்சி குறித்து அஜித்குமாரின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா கூறியிருப்பதாவது, ஜூன் 22ஆம் தேதி விடாமுயற்சி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு துவங்கி இருக்கிறது. த்ரிஷா அடுத்த வாரம் அஜர்பைஜான் செல்கிறார். அர்ஜுன் சார் ஓரிரு தினங்களில் விடாமுயற்சி படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். ஜூலை 22ஆம் தேதி வரை அஜர்பைஜானில் படப்பிடிப்பு நடக்கும். அதன் பிறகு ஹைதராபாத்தில் 10 நாட்கள் படப்பிடிப்பை நடத்துகிறார் மகிழ் திருமேனி. அத்துடன் படப்பிடிப்பு நிறைவடைந்து விடும் என்றார். விடாமுயற்சி படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே வராதது ரசிகர்களை ஏமாற்றமடைய வைத்திருக்கிறது. அது பரவாயில்லை, படம் கைவிடப்படவில்லை என்பதே பெரிய ஆறுதல் என்கிறார்கள் அஜித் ரசிகர்கள். விடாமுயற்சிக்கு இடையே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வரும் குட் பேட் அக்லி படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் அஜித். படப்பிடிப்பை துவங்கிய வேகத்தில் குட் பேட் அக்லியின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு அஜித் ரசிகர்களை ஆனந்த கண்ணீர் விட வைத்தார் ஆதிக். இந்நிலையில் அஜித்குமார் ரேஸ்கார் ஓட்டும் வீடியோ வெளியாகி ரசிகர்களை துள்ளி குதிக்க வைத்திருக்கிறது. மேலும் அஜித்குமார் ரைடிங் கியரில் மாசாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துவிட்டது. முன்னதாக அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மகள் அனுஷ்காவுடன் கலந்து கொண்டார் ஷாலினி. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விடாமுயற்சி படம் வருகின்ற தீபாவளிக்கும் குட் பேட் அக்லி படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கும் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் விடாமுயற்சி படத்தில் அனிருத் ஒரு மாஸ் சம்பவம் செய்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே அஜித்துக்கு ஆலுமா டோலுமா என்ற பாடலை கொடுத்து ஹிட் செய்த நிலையில் விடாமுயற்சியிலும் இதே பாணியில் ஒரு பாடல் உருவாகி இருக்கிறது. இந்த பாடல் கண்டிப்பாக ரசிகர்களை கவரும் என படக்குழு எதிர்பார்க்கின்றனர். இந்த பாடலை அனிருத் பாடியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஏற்கனவே சிம்பு வாரிசு படத்தில் விஜய்க்காக பாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது.